ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அதிக மருத்துவ குணம் மிக்க இந்த மணத்தக்காளி கீரை நம்ம வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் போன்ற பல நோய்களுக்கு ஒரு சூப்பரான மருந்தாக இருக்குது. இதை இன்றைக்கி கீரைச்சாராக தான் நம்ம செய்ய போகிறோம். இதோட சூப்பராக அல்டிமேட்டான ஒரு காம்போனா பைத்தங்காய் பொரியல் தான். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கீரைச்சாரும் பைத்தங்காய் பொரியல் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகா, அரை தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே தண்ணியில் நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணியிருக்கிற மணத்தக்காளி கீரை இதோடு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்பவே கொடுக்கலாம். ஆனால் நம்ம கீரையாக கொடுக்கும் போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கீரை சாறு வச்சு கொடுங்க. அந்த சாறில் வர தேங்காய் பால் நம்ம சேர்க்குறதால ரொம்பவே வயிற்றுப்புண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. அது அளவுக்கு சத்தும் நமக்கு கிடைக்கும். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ, எத்தனை பேர் குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு இதோட உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பைத்தங்காய் பொரியல் செய்யலாம். ஆஸ் யூஷுவல் எல்லாருமே செய்கிற மாதிரி தான். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இதோட ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நார்மலாக இந்த பைத்தங்காய் பொரியலில் நிறைய பேர் எறா போட்டு செய்வாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே இந்த பைத்தங்காய் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். இப்போ நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பைத்தங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் இந்த ட்ரை ப்ரான்ஸ் தான் சேர்க்க போகிறோம். இது காஞ்ச இறால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டா இந்த மாதிரி தூள் தூளாக ஆகும். அது பைத்தங்காய் பொரியல் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் போட்டுலாம் செய்வாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே இது மாதிரி தான் செய்வோம். இப்போ நீங்கள் இந்த மணத்தக்காளி கீரைச்சார் நீங்கள் நார்மலாக அப்படியே குடிக்கலாம், இல்லைனா சாதத்துலேயும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நார்மலாக அந்த தேங்காய் பாலையே குடிச்சிட்டு அந்த கீரையும் வெண்டு சாப்பிட்ருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் அந்த தேங்காய் பால் அப்படியே கிளாஸில் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா குடிச்சிருவாங்க. அதுலேயுமே நமக்கு சத்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீரைச்சார் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே வயிற்று குளுமை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.